ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஷார்ட் ஹேண்ட் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோர்ஸ். ஓகேங்களா, அதை புரிஞ்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிக்கிறவங்களுக்கு அதோட நுணுக்கங்கள், ட்ரிக்ஸ் எல்லாமே ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் நம்மளுக்கு முன்னாடி படித்த சீனியர்ஸோ இல்லை நம்மளே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுக்குள்ள ஒரு தாட்ஸ் வச்சுருப்போம். தமிழை விட இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸ் வச்சுருப்போம். அதுக்கு சில ரீசன்ஸ்லாம் இருக்குது காமனாக. ஓகேங்களா, ஏன் அப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் திங்க் பண்ணுறாங்க இங்கிலீஷோட தமிழோட இங்கிலீஷ் கஷ்டம் அப்படின்னு ஏன் திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, பட் அது ஆக்சுவலாக உண்மையான ரீசனே இல்லை. நான் ஒரு சில ஈஸியான வேலாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, போத் இங்கிலீஷில் லோயர் அண்ட் ஹையருக்குமே இது உங்களுக்கு கை கொடுக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஸோ ஃபுல்லாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு 1 மினிட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு லோயர் ஸ்பீட் பேராகிராஃப் தான் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, ஜூனியர் கிரேடில் ஒரு ஸ்பீடு தான். ஓகேங்களா, ஜூனியர் கிரேடில் ஒரு 1 மினிட் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, அதில் கொஞ்சம் ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக லோயரை நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஹையருக்கு இதை விட ஒரு சின்ன ஸ்டெப் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே. ஃபர்ஸ்ட் இந்த 1 மினிட்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹானரபிள் ஸ்பீக்கர் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த அசம்பிளி அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல நம்மளுக்கு மேக்ஸிமம் என்ன இருக்கு அப்படின்னா கிராம்லாக் இருக்கு. கவனிச்சிங்களா? அதே மாதிரி இந்த 1 மினிட் ஸ்பீடுக்குள்ள கிராம்லாக், அப்புறம் பிரேசியோகிராஃபி, லோகோகிராம்ஸ் அப்படி நம்ம பிகினர் புக்லயே நல்லா படிச்சுட்டு வந்திருப்போம். ஓகேங்களா, சப்போஸ் அது இன்னும் தரவு பண்ணாதவங்க நல்லா தரவு பண்ணிருங்க. நம்மளுக்கு கை கொடுக்க போற விஷயமே கிராம்லாக், லோகோகிராம், பிரேசியோகிராஃபி தான். ஓகேங்களா, இப்போ இந்த 1 மினிட் பேராகிராஃப்ல என்ன அதிகமா இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் அந்த 1 மினிட்டுக்குள்ள 80 வேர்ட்ஸ் இருக்கிறத கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா, இந்த 1 மினிட்ல 80 வேர்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா, 80 வேர்ட்ஸ்ல பாதி பார்த்தாலும் 40 வேர்ட்ஸ். ஆனா இங்க நம்மளுக்கு கிராம்லாக், பிரேசியோகிராஃபி, லோகோகிராம்ஸ் இது ரிலேட்டடா இருக்கிற வேர்ட்ஸ் மட்டுமே எவ்வளவு பாத்தீங்கன்னா 48 வேர்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா, அப்ப ஒரு பேராகிராஃப்ல இப்போ 1 மினிட்ல நம்மளுக்கு ஒரு 80 வார்த்தையில பாதிக்கு பாதி கிராம்லாக், லோகோகிராம்ஸ், பிரேசியோகிராஃபி இதெல்லாம் நம்மளுக்கு அடங்கிருது. மிச்சம் நம்ம அடிக்கடி கேட்ட வார்த்தைகளா தான் இருக்கும். ஓகேங்களா, நம்ம அடிக்கடி பிராக்டிஸ் பண்ண வார்த்தைகள், அடிக்கடி கேட்ட வார்த்தைகள், அடிக்கடி எழுதி பார்த்த வார்த்தைகள் தான் நிறைய வந்திருக்கும். ஒரு பேராகிராஃப்ல 1 or 2. ஓகேங்களா, மேக்சிமம் ஒரு ஸ்பீட்ல 5 வேர்ட்ஸுக்கு மேல நம்ம கேட்காத வார்த்தையே வராது. ஓகேங்களா, 5 வார்த்தைக்குள்ளதான் இருக்கும். மேக்சிமம் ஹார்ட் வேர்ட்ஸ் 5 வேர்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, அதை பிடிக்க நீங்க ட்ரை பண்ணாம நீங்க கிராம்லாக், பிரேசியோகிராஃபி, லோகோகிராம்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேங்களா, எல்லாருக்குமே பாஸ் பண்றவங்களோட மேக்சிமம் டாக்டிக்ஸ் இதுதான். ஓகேங்களா, நீங்க நார்மல் டெய்லி நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த ஜூனியர் கிரேட் புக்கை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஹையரும் அதே மாதிரிதான். நீங்க ஜூனியர் கிரேட், சீனியர் கிரேட் 2 புக்கையுமே நல்லா தரவு பண்ணி எல்லா ஸ்பீடையுமே ஒரு கிளான்ஸ் நல்லா எழுதி பார்த்து நல்லா அதை உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவீங்க. நம்மளுக்கு இதுல இருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கிராமர், பிரேசியோகிராஃபி, லோகோகிராம்ஸ் பிகினர் புக்ல இருக்கும். ஒரு தடவை திரும்பி அதை எடுத்து, ஏன்னா எக்ஸாமுக்கு நமக்கு நெருங்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு லாஸ்ட் டிப்ஸ் மாதிரி தான் எக்ஸாமுக்கு. ஓகேங்களா, அதை திரும்பி ஒரு தடவை எடுத்து உங்களை இன்னும் கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க அப்படின்னா நல்லா அதை இன்னொரு கிளான்ஸ் திருப்பி பாருங்க. ஓகேங்களா, ஓவராலா கிராம்லாக்ஸ் புக்கோட எண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சேமா இருக்கிற வேர்ட்ஸுக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் டிஃபரன்ஸ் வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒரு அடையாளம் வச்சு சேமா இருக்கிறதுக்கு படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ புட் அப்படிங்கிறதுக்கும் 2B அப்படிங்கிறதுக்கும் ஒரே மாதிரி கிராம்லாக் இருக்கும். ஸோ புட்டுக்கு நீங்க எண்டில் ஒரு கட்டும், 2Bக்கு ஒரு P மட்டும், B தேர்ட் பிளேஸ் வரைக்கும் போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன அடையாளம் வச்சு எல்லா கிராம்லாக்ஸுக்கும் நீங்க படிச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் வே உங்களுக்கு ஈஸியா கை கொடுக்கும். ஓகேங்களா, இதை நீங்க இந்த மாதிரி கிராம்லாக்ஸ், பிரேசியோகிராஃபி, லோகோகிராம்ஸ் இதை மட்டுமே நீங்க நல்லா தரவு பண்ணா கண்டிப்பா 60% நீங்க பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிச்சம் இருக்க 40%ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா, டிரான்ஸ்கிரிப்ஷன் டெய்லி ஒரு ஸ்பீடுக்கு கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ஒரு ஸ்பீடுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பா நீங்க பண்ணணும், எழுதி பார்க்கணும். ஓகேங்களா, டெய்லி நீங்க ஒரு 4-5 ஸ்பீட், எக்ஸாம் டைம் நெருங்கிடுச்சுனால டெய்லி ஒரு 4-5 ஸ்பீட் நீங்க பண்ணலாம். பட் ஆனா அந்த 4-5 ஸ்பீட்ல ஏதாவது ஒரு ஸ்பீடை டிரான்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, வீக்லி 2 டேஸ்க்கு ஒன்ஸ். ஓகேங்களா, 2 டேஸ்க்கு ஒன்ஸ் அன்னோன் ஸ்பீட் எழுதி ட்ரை பண்ணுங்க. 2 டேஸ் ஒன்ஸ் அன்னோன் ஸ்பீட் எழுதுங்க.
அந்த அன்னோன் ஸ்பீடை கண்டிப்பா டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன்ல தான் நிறைய கத்துக்க முடியும். நிறைய ஜெயிச்சவங்க வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன்ல வந்து மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணவங்க தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு ஸ்பீடை வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்பீடை நீங்க டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்துட்டு நீங்க அதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஒதுக்கணும். ஓகேங்களா. டிரான்ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு நம்ம 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த 1 hour போக ஒரு 1 hour, ஓகேங்களா, ஒரு 1 hour வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். சாலிடா உட்காந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணிருங்க. வேற எங்கேயும் எந்திரிச்செல்லாம் போகக்கூடாது. டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணும்போது அது போக எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 15 மினிட்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஒரு 10 மினிட்ஸ் வந்து கரெக்ஷன் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 மினிட்ஸ் வந்து கரெக்ஷனுக்கு எடுக்கிறீங்க. 10 மினிட்ஸ்க்கு வந்து கரெக்ஷனுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அது போக எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்பவே உடனே எடுக்கணும் நீங்க. ஓகேங்களா. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் விடக்கூடாது. கரெக்ஷன் பண்றதுக்கு 10 மினிட்ஸ் இருக்குன்னா ஒரு 15 மினிட்ஸ் தனியா ஒதுக்கி நீங்க டிரான்ஸ்கிரிப்ட் பண்ண ஸ்பீடு கீழேயும் ஆர்எல்ஸ் ஒரு நியூவா ஒரு நோட்டோ போட்டு அது கீழே வந்துட்டு என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க உங்க ஸ்ட்ரோக்கையும் கம்பேர் பண்ணணும். கம்பேரிஷன். ஓகேங்களா. ஒரு 15 மினிட்ஸ் வந்து கம்பேரிஷன் பண்ணணும். ஓகேங்களா. 15 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம். அது ஈஸி தான். ஏன்னா நம்ம மிஸ்டேக்ஸை மட்டும்தான் பார்க்க போறோம். உங்க எதை கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்ட்ரோக்கையும் நம்ம எழுதியிருக்க டிரான்ஸ்கிரிப்ஷனையும் கம்பேர் பண்ண போறோம். ஓகேங்களா. டிரான்ஸ்கிரிப்ஷனையும் கம்பேர் பண்ண போறோம். ஒரு ஸ்ட்ரோக்குக்கு பதிலாக இன்னொரு வேர்டை நம்ம எழுதி வச்சிருப்போம். ஸோ அந்த ஸ்ட்ரோக்குக்கு பதிலாக ஏன் நம்ம இந்த வேர்டை எழுதணும்? ஸோ அப்போ அந்த வேர்டும் அந்த ஸ்ட்ரோக்கும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ 2 வேர்டுக்கும் நம்ம ஒரே மாதிரி ஸ்ட்ரோக் போடுறோம். ஏதாவது ஒரு ஸ்ட்ரோக்குக்கு வந்து அடையாளம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கணும். எக்ஸாம்பிள் வந்து நான் அந்த புட்டு சொன்னேன் இல்லையா, கிராம் லாக்குக்கு, அதே மாதிரி தான். இப்போ நீங்க புட்டுங்கிற இடத்துல 2Bன்னு எழுதிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்க ஏதாவது ஒரு புட்டுக்கோ இல்லை 2Bக்கோ அடையாளம் வச்சு எழுதிக்கணும். ஓகேங்களா. மிச்சம் இருக்க 40% இப்படிதான் ரெக்கவரி பண்ணலாம். அதுல எக்ஸ்ட்ரா இன்னொன்னு என்னன்னா அன்னோன் ஸ்பீட் வந்து நீங்க இப்போ ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா அன்னோன் ஸ்பீட் ப்ராக்டிஸ் வந்து எதுக்கு அப்படின்னா உங்களோட மைண்டை செட்டப் பண்றதுக்கு தான். ஓகேங்களா. ஒரு தெரியாத வார்த்தை வர்றப்போ வந்து நீங்க எப்படி எழுதுறீங்க அப்படின்னு உங்க மைண்டை வந்து செட்டப் பண்றீங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லா வந்து ஹேண்ட் ப்ராக்டிஸ் தான் பண்றோம். ஸோ நம்ம கை எந்த அளவுக்கு எழுதி பழக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அங்கே போய் ஸ்பீடாக எழுதுவோம், கரெக்டாக எழுதுவோம். அதே மாதிரி தான் அன்னோன் ஸ்பீடும். நம்ம மைண்டை வந்து செட்டப் பண்ணுறோம். கேட்காத வார்த்தை வந்தால் கூட நம்ம மைண்டை வந்து அது எப்படி டேக்கிள் பண்ணுது, எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுது அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஒரு ப்ராக்டிஸ். இது ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் தான். ஓகேங்களா. ஃபுல்லாக அதுவே கிடையாது. நீங்கள் லோயர் புக்கை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணாலே லோயருக்கு வந்து லோயர் புக்கை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹையருக்கு வந்து ஹையர் புக்கை நல்லா ஃபுல்லாக ப்ராக்டிஸ் ஓகேங்களா. தரவா ப்ராக்டிஸ் பண்ணாலே நீங்க ஜெயிச்சிடலாம். அன்னோன் ஸ்பீடு வந்து தெரியாத வார்த்தையை நான் வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படிங்கறத நீங்க வச்சுக்க கூடாது. ஓகேங்களா. தெரியாத வார்த்தையை நீங்க கத்துக்கிறத விட தெரிஞ்ச வார்த்தைகளை வந்து தப்பு விடாம விட்டுக்கணும். ஓகேங்களா. நம்மளுக்கு தெரிஞ்சே நிறைய மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ தெரியாத வார்த்தையை கத்துக்கிறத விட தெரிஞ்ச வார்த்தையை நல்லா கத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் மேக்சிமம் இன்னொருத்தவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவாங்க அதிகமா. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இது வந்து விடவே கூடாது. இதுல யாராவது விட்டுறீங்க அப்படின்னா அதை வந்து தயவு செஞ்சு திருத்திக்கோங்க. ஓகேங்களா. திருத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னா இப்போ ஒரு ஸ்பீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு ஸ்பீடு எழுதுறீங்க. ஓகேங்களா. நம்ம மிஸ்டேக் ரெக்கவரி பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி கம்பேரிஷன் பண்ணி மிஸ்டேக் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஸ்பீட்ல வந்துட்டு என்னென்ன உங்களுக்கு நீங்க ரீட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா. ஒரு ஸ்பீடை நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி ரீட் பண்ணுங்க. ஓகேங்களா. ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த வேர்டு ஹார்ட் வேர்ட்ஸா இருக்கோ அந்த வேர்டை வந்து நீங்க எழுதி பாருங்க. ஓகேங்களா. உங்களுக்கு அஸ் பர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு வார்த்தை வந்து ஸ்பெல்லிங் வராது. ஓகேங்களா. அஸ் பர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட மைண்டு படி நீங்க அதை வந்து ஒரு 5 டைம்ஸ் வந்து எழுதி பாருங்க. ஓகேங்களா. ஒரு வேர்டு வந்து ஸ்பெல்லிங் வரல அப்படின்னா 5 டைம்ஸ் வந்து ஸ்பெல்லிங் எழுதி பாருங்க. ஒன்றும் தப்பே இல்லை. நான் படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருந்தாங்க. நாங்கெல்லாம் வந்து இங்கிலீஷை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டோம். ஆனா அவங்க வந்து இங்கிலீஷ்ல கொஞ்சம் வீக்கு. நாங்க கிளியர் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா என்னோட ஃப்ரெண்ட் அவங்க கிளியர் பண்ணது ஒரு பெரிய விஷயம் தான். எனக்கு அதுதான் பெரிய விஷயமா தெரிஞ்சது. நாங்க சும்மா கதை பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஸ்பெல்லிங் தான் எழுதி பார்ப்பாங்க இங்கிலீஷ்க்கு. ஒவ்வொரு வேர்ட்ஸும் இந்த மாதிரி 5 டைம்ஸ் எழுதுவாங்க. அவங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து டிஸ்டிங்ஷன் வாங்கினாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணனால தான் வந்து அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்பீட்லையும் உங்களுக்கு எது வந்து ஸ்பெல்லிங் வரலையோ அந்த வேர்டு வந்து சும்மா எழுதி பாருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. எழுதி பாருங்க. இல்லை மனப்பாடமா சொல்லி பாருங்க. ஓகேங்களா. மனப்பாடமா சொல்லி பாருங்க. மனப்பாடம் பண்றதை விட எழுதி பாக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா. இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கு. ஸ்பெல்லிங் எழுதி பாக்குறதுதான்.
ஸ்பெல்லிங்கை ரைட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, ரைட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நீங்க இது எல்லாத்தையும் ஒரு நான் சொன்ன மாதிரி கிராம் லாக்ஸ், பிரேசியோகிராஃபி, லோகோகிராம்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ஒரு ஸ்பீடை அதை கரெக்ஷன் பண்ணிட்டு அதுல இருந்து மிஸ்டேக்ஸை வந்து கம்பேர் பண்ணி அதை திருத்தி எழுதி அதை வந்து ஒரு 5 டைம்ஸ் எழுதி பார்த்துட்டு அன்னோன் ஸ்பீடை வந்து எழுதி பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை திருத்திங்கன்னா 100% நீங்க கிளியர் பண்ணிடலாம். டிஸ்டிங்ஷன்லேயே கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ வந்து ஹையருக்கான ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ இங்கிலீஷை விட தமிழ்ல ஏன் 1 மினிட்டுக்கு வந்து வேர்ட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து கிராம் லாக்ஸ் வந்து அதிகம். ஓகேங்களா, கிராம் லாக்ஸ், இந்த லோகோகிராம், பிரேசியோகிராஃபி இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து அதிகம். ஓகேங்களா, நம்மளுக்கு நம்ம ஸ்கூல் படிக்கும் போதுல இங்கிலீஷில் ஏதாவது கதை அடிச்சு விடுங்கடா, இசுவாசு தட்டு போட்டு கதை அடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் அந்த ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான். ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தனிக்குறி சொற்கள் அதிகமாக இருக்காது ஒரு பேராகிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா. ஆனால் இங்கிலீஷ் அப்படி இல்லை. ஒரு பேராகிராஃப் எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாதிக்கு பாதி வந்து கிராம் லாக்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்துட்டு 1 மினிட்டுக்கு வந்து இவ்வளோ வேர்டு வந்து அதிகமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகே, இப்போ இங்கிலீஷ் சீனியருக்கும் ஜூனியருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணணும். ஸ்பீடு. ஓகேங்களா, ரைட் பண்ணுற ஸ்பீடு தான் வந்து வித்தியாசம், வேற எதுவுமே வித்தியாசம் இல்லை. நீங்கள் வந்து ஷார்ட்கட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறேன், ரொம்ப அட்வான்ஸாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு போகிறவங்களும் இருக்கிறாங்க. பட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். 100% இதில் தான் நம்மளோட வெற்றி அடங்கியிருக்கு. ஓகேங்களா, இங்கிலீஷ் சீனியர் கிரேடை பொறுத்த அளவுக்கு ஸ்பீடு தான் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா, ஸ்பீடை தான் இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஸ்பீடு தான். ஓகேங்களா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஸ்பீடு தான். ஸ்பீடை யார் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். ஏன்னா நம்ம லோ இயர்லேயும் வந்து நிறையா ஷார்ட்கட்ஸு, நிறையா வந்து ஸ்பெல்லிங் எல்லாமே நம்ம டேக்கிள் பண்ணிட்டு வந்திருப்போம். ஓகேங்களா, பட் நம்மளுக்கு இங்கிலீஷ் ஜூனியருக்கும் சீனியருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஸ்பீடு. ஓகேங்களா, ஸ்பீடு நல்லா அப்சர்வ் பண்ணவங்களுக்கு இது தெரியும். ஸ்பீடு மட்டும்தான் வித்தியாசம். ஸ்பீடை பிடிக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி ஹையரில் வந்துட்டு மேக்ஸிமம் ஹார்ட் வேர்ட்ஸ் வராது. ஓகேங்களா, ஜாயின் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஹார்ட் வேர்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். சீனியரை பொறுத்த அளவுக்கு வந்துட்டு ஹார்ட் வேர்ட்ஸ் வந்து கம்மி தான். ஓகேங்களா, லோயரை கம்பேர் பண்ணும்போது ஹார்ட் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஹார்ட் வேர்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் வந்து நம்ம ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். 1 மினிட் வந்து இவ்வளோ 120 வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம பிடிச்சி எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த பேராகிராஃபில் எவ்வளோ லோகோகிராம்ஸ், எவ்வளோ கிராம் லாக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கிராம் லாக்ஸ், பிரேசியோகிராஃபி இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேராகிராஃபை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதை ஷார்ட்கட்ஸ் சேர்க்காம வெறும் கிராம் லாக்ஸு, அதுக்கப்புறம் நம்ம லோகோகிராம்ஸ், பிரேசியோகிராஃபிலாம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் தான் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இதுலேயே நம்மளுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம் இந்த 1 மினிட்டுக்குள்ளே. ஸோ நம்மளுக்கு என்ன இப்போ நல்லா தெரியுது, இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன அப்சர்வ் ஆகுது, 1 மினிட்ல வந்து இவ்வளோ கிராம் லாக்ஸ் ப்ளஸ் பிரேசியோகிராஃபி, லோகோகிராம், ஷார்ட்கட்ஸ். ஓகேங்களா, இதை மட்டும் நம்ம தரோ பண்ணி வச்சிருந்தாலே நம்மளால கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். 1 மினிட் பேராகிராஃப் தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ ஹோல் ஸ்பீட்லையும் வந்து இதை நீங்கள் தரோ பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 100% டிஸ்டிங்ஷன்லேயே வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதை வந்து நம்ம வந்து நல்லா தரோ பண்ணணும் அப்படின்னா, ஓகேவா, கிராம் லாக்ஸ், ஃப்ரேசியோகிராஃபி, லோகோகிராம், ஷார்ட்கட்ஸ். ஓகேங்களா, உங்கள் ஸ்பீடில் உங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து உங்களுக்கு ஒரு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஷார்ட்கட்ஸ்லாம் வந்துட்டு உங்கள் ஒரு ஸ்பீடுக்கு வந்துட்டு ஸ்பீட் வைஸாக வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதையும் நீங்கள் அந்த கிராம் லாக், பிரேசியோகிராஃபி, லோகோகிராம்ஸ் பிகினர் புக்கில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அதெல்லாம் மட்டும் நீங்கள் நல்லா தரோ பண்ணாலே போதும், கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா, சீனியர் கிரேடை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் தென் நம்ம லோயர்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தது தான் கிராம் லாக்ஸ், அதுக்கப்புறம் இந்த அட்வான்ஸ் பிரேசியோகிராஃபி இதெல்லாம் ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக நம்ம தரோவாக பண்ணிட்டு போனாலே நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். செகண்ட் திங் வந்து ஸ்பெல்லிங். ஓகேங்களா, ஸ்பெல்லிங்கை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க. சீனியர் கிரேடை பொறுத்தளவுக்கு ஹார்ட் வேர்ட்ஸ் மேக்ஸிமம் வராது, ஸ்பீடு தான் அதிகமாக இருக்கும், நம்ம கூட்டி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பெல்லிங் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க. ஹார்ட் வேர்ட்ஸில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. ஹார்ட் வேர்ட்ஸுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் அடுத்தடுத்து வர வார்த்தைகள் வந்து கொஞ்சம் சின்ன வார்த்தைகளாக தான் வரும். ஸோ அதை எழுத போகிறேன்னு நான் அடுத்தடுத்து வர சின்ன ஒரு வார்த்தைகள் ஒரு 5-6 வந்து மிஸ் பண்ணிடுங்க. ஸோ ஹார்ட் வேர்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணிடுங்க. இவ்வளோதான் டாக்டிக்ஸ் வந்து இங்கிலீஷை கிளியர் பண்ணுறது வந்து இவ்வளோதான் டாக்டிக்ஸ். ஓகேங்களா, ஹார்ட் ஒர்க் விட நம்மளுக்கு வந்து ஸ்மார்ட் ஒர்க் வந்து அதிகமாக வந்து இப்போலாம் தேவைப்படுது.
ஹார்ட் ஒர்க் எவ்வளோதான் இருந்தாலும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவன் தான் ஜெயிப்பான். ஓகேங்களா? நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் என்ன இருக்குது அப்படின்னு அப்சர்வ் பண்ணுங்க. தமிழ் ஏன் கஷ்டமாக ஈஸியாக இருக்குது, இங்கிலீஷ் ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு உங்களோட மைனஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க. ஏன் நம்ம இதை கஷ்டப்படுறோம், இதை ஏன் முடிக்க முடியல அப்படின்னு யோசிங்க. அதோட நம்மளுக்கு கிராமில் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஷார்ட்கட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் நல்லா நிறைய ஷார்ட்கட்ஸ் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸ்பீடு ஃபுல்லாக ஷார்ட்கட்ஸால் நிரப்பக்கூடாது. கொஞ்சம் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக வர வார்த்தைகளுக்கு மட்டும் ஷார்ட்கட்ஸ் கற்று வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் மேக்ஸிமம் ஃப்ரீக்வெண்ட்டாக வர வார்த்தைகள் நம்மளுக்கே தெரியும். ஒவ்வொரு ஸ்பீட்லேயும் ஃப்ரீக்வெண்ட்டாக, அதாவது அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அந்த வார்த்தைக்கு நீங்கள் ஷார்ட்கட்ஸ் படித்தாலே போதும். ஓகேங்களா? எல்லா வேர்டுக்கும் ஷார்ட்கட்ஸ் படிக்கணும் அவசியம் இல்லை. எல்லா வேர்டையும் போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? நம்மளுக்கு தெரிஞ்ச வேர்டு ஷார்ட்கட்ஸ் வேர்டு கிராம்லாக் இதெல்லாம் நம்ம போட்டாலே கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? நான் சொல்ல வரது புரியுதா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, பட் ஸ்மார்ட் ஒர்க் அதை விட அதிகமாக பண்ணுங்க. ஓகேங்களா? ஸ்மார்ட் ஒர்க்குக்கான வழியை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒரு பேராகிராஃபில் ஒரு ஸ்பீடில் எது அதிகமாக வருதுன்னு உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் அதை பற்றின ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.